ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரன் ஆரம்பத்தில் ரொம்ப உக்கரமாக இருந்தார். ஆனதிக்கும் பிடிச்சி போயிட்டு அவர் ஒருத்தவங்களை எதுக்கணும்னா நேரடியாகவே எதிர்த்துக்கிட்டு இருப்பார். இப்போது அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு இப்போது மறைமுகமாகவும் ஒரு சில சாமர்த்தியமான வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தன்னுடைய குடும்பத்தில் முதல்ல இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம குடும்ப பெண்கள்லாம் ஒன்று சேர்க்கணும், அவங்கள வச்சு சுமூகமான பாதையில் இப்போ போகணும், அதை வச்சு நம்ம காய் நகர்த்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணாருன்னா, விஷம் குடிக்கிற மாதிரி பாவலா போட்டு அதுக்கப்புறம் விஷாலட்சம்மா அந்த விஷத்தை குடித்து ஒரு நாடகத்தை போட்டு இப்போ அந்த வீட்டு மருமகளெல்லாம் வெளியிருந்து ஒன்று கொண்டு வந்து இப்போது வீட்டில் வச்சுட்டாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, தம்பிகளை வச்சு உங்களோட மனைவிகளை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான நகையை வாங்கி போடுங்கப்பா, பாவம் அவங்க இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி தம்பிகளை உசிப்பேற்றி விட்டு இப்போ தம்பிகள் மூலமாக அவங்க பொண்டாட்டிகளை குஷிப்படுத்துகிற வேலையில் முதல்ல களமிறங்கியிருக்காரு. இதில் குணசேகரன் வெற்றியும் பெற்றிருக்காரு. அந்த வீட்டு பெண்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, நாமளும் இவங்களை நேரடியாக எதிர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம எதிர்க்க அவங்களுக்கு கோபம் வருது, அதுவும் இல்லாமல் அவங்க நம்ம சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால் நாமளும் அவங்க பாதையிலே பயணித்து இப்போதைக்கு சுமூகமான பாதையில் போயிட்டு நம்ம புருஷனை நம்ம பாதையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவு போட்டிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, குணசேகரன் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாரு. இந்த வீட்டு பெண்கள் சாந்தமாயிட்டாங்களா இல்லையா, ஏண்டா கதிர், ஏண்டா ஞானம், உன் மனைவிக்கு நின்று நகை வாங்கி கொடுத்தியா இல்லையா, அவங்க மனசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பரவாயில்லண்ணா, முன்ன போல இல்லை, எல்லாம் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட உறுதிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை குணசேகரன் வாங்கிட்டு, நான் எதிர்பார்த்தது தான், இனிமேல் இவளுக இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம என்ன முடிவெடுத்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, ஆதரவு தெரிவித்தாலும் சரி, இங்கே இருந்தால் மட்டும்தான் அவர்களை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு சொல்லி குணசேகரன் இப்போதைக்கு முதல் அடியில் சக்ஸஸ் ஆகிட்டாரு. நம்ம ஞானம் குணசேகரனோட கைப்பாவை தான், அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ரியாக்ட் பண்ணுவார். இந்த விஷயத்தில் ரேணுகா ஞானத்தோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே பாரியா புருஷா, நீ என்னமோ புதுசாக வலையில் கொண்டு போடுற, இதை நான் போட்ட உடனே நீ நல்லவன் திருந்துச்சேன்னு சொல்லி நினைப்புன்னு பார்க்குறியா, அதெல்லாம் முடியாது, நீ உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, சரி உன் ஆசையை கெடுப்பானே போட்டு விட்டுட்டு போ, ஆக மொத்தம் நீ என் மனசில் இடம் பிடிக்க மாட்ட, புரியுதான்னு சொல்லும் பொழுது ஞானத்துக்கு இந்த இடத்துல ஒன்றும் புரியல. என்னடா அது, இவர்களை எப்படி சொன்னாலும் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியலையே, ரேணுகா சமாதானம் ஆக மாட்டாளேன்னு சொல்லி நம்ம ஞானம் கலவரமாக நிற்கிறாரு. ஆனால் நம்ம நந்தினியும் கதிருக்குள்ளேயே ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகிருக்கு, புதுசாக நம்ம வாழ்க்கையை வாழலாம், இத்தனை காலமாக நம்ம எவ்வளோ பேசிட்டோம், நீ என்னை அடிச்சிட்ட, நானும் உன்னை திட்டிட்டேன், அதெல்லாம் விடு, இனிமேல் நமக்காக கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி சொல்கிறது கேட்டு கதிர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டாரு. இப்போ நந்தினி பக்கம் ஃபுல்லாகவே மாறிட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் அண்ணனுக்காக கொஞ்சம் பார்க்கணுமேன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள இருந்தாலும் நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கூடாது, இனிமேல் நம்ம மனைவியும் நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு கதிர் வந்துட்டாரு. நம்ம சக்தியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. இப்போதைக்கு அவருக்கு என்ன மனசில் தோணுதுன்னா, நமக்காக ஒரு அங்கீகாரம் வேணும், நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் குந்தவை. குந்தவை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் ஒர்க்கிங் பார்ட்னராக நம்ம சக்தி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த விவகாரம் நம்ம ஜனனிக்கு பிடிக்கல. ஏன்னா குந்தவைக்கும் நம்ம சக்திக்கும் ஏற்கனவே நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரையும் போயிடுச்சு. இப்போ குந்தவை புதுசாக நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கலவரத்தில் நம்ம ஜனனி இருக்காங்க. இந்த வகையில் பார்த்தா ஜனனி என்னதான் படித்து பெரிய ஒரு அடுத்தவங்களுக்கு புரட்சி பண்ணாலும் தனக்குள்ள பொசசிவ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சக்தி அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கை பாதை எப்படி போகணுமோ அதை நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், எனக்கான அங்கீகாரத்தை தேடி போயிட்டுருக்கேன், யார் மூலம் எனக்கு ஜாப் வந்தால் என்ன, நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன், குந்தவை சொன்னால் நான் குந்தவை பக்கம் போயிடுவேனா அப்படிங்கிறதுல நம்ம சக்தி தெளிவாக தான் இருக்காரு. இருந்தாலும் நம்ம ஜனனிக்கு இந்த இடத்துல பொசசிவ் எட்டி பார்க்குது. நாளைக்கு குந்தவையும் சக்தியும் ஒன்றாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுமே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஜனனி கலவரத்தில் இருக்காங்க. ஜனனி சக்தியோட வாழ்க்கையில் குந்தவையோட என்ட்ரியால் ஜனனி சக்தி ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரப்போகுது. அதாவது ஜனனி சக்தியை சந்தேகப்படுற மாதிரி சில சுச்சுவேஷன் வருது. ஆனால் சக்தி இந்த இடத்துல ஜனனி, நீ படித்த பொண்ணு தானே, உனக்கு அறிவு இல்லையா, நான் ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தா அவங்க லேடிஸாக இருந்தால் அவங்கள வச்சு சந்தேகப்படுவியா அப்படிங்கிற மாதிரி சக்தி ஜனனி கிட்ட சண்டைக்கு போனாலும் போகலாம். ஏன்னா நிலைமை அப்படி தான் இருக்குது. குந்தவை இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் குந்தவை சக்திக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, சக்திக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்கும் போது இதை ஜனனி எதுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி சொல்லும் பொழுது ஜனனி கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஆனால் ஜனனி இந்த இடத்துல ஒரு பெண்ணாக அவங்க தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பொசசிவில் இருக்கிறது நியாயம் கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியை பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா குணசேகரன் கூட சேர்ந்து வாழ்கிறதும் ஒன்று, வாழாமல் இருக்கிறதும் ஒன்று, அவர் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படிங்கிற முடிவில்
குடும்பத்தில் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்து மருமகள்ங்கிற ரீதியிலையும் அந்த வீட்டில் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் வாழணும் அப்படிங்கிற ரீதியிலும் தான் அவங்க சும்மா இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஈஸ்வரி வந்து மற்ற பெண்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் கணவரெல்லாம் உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க. ஆனால் நீ வந்து என்னுடைய பிரச்சனைக்காக நீங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிட்டு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க, உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தனித்தனி குடும்பம் இருக்குது, உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி ஈஸ்வரி வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் மனசு கஷ்டப்படுறாங்க. அக்கா என்னக்கா இத்தனை காலம் ஒன்றா பயணம் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு நீங்கள் மட்டும் பயணம் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் தப்புக்கா. எங்கள் கணவர் வந்து திருந்தி வந்தாலும் அது வேற, உங்களுடைய கொள்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லி 3 பெண்களுமே ஈஸ்வரிக்கு சப்போர்ட் தெரிவிக்கிறாங்க. என்னுடைய புருஷன் கதிர் திடீர்னு நல்லா உம்பால பேசுகிறான், திடீர்னு வந்து அவன் சுயரூபத்தை காட்டுறான், என்னால் நம்ப முடியாது. இருந்தாலும் என் கணவன் கதிர் வந்து திருந்தி வந்தால் கூட பெண்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கணும், பெண்களை நீங்கள் வந்து அடக்கி ஆளக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் நான் உறுதியாக இருக்கேங்கன்னு சொல்லி நந்தினி சொல்கிறத அடுத்து ஈஸ்வரி வந்து சரி ஓகே இனிமேல் நம்ம பிரிய வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ரேணுகாவும் அதே தான் சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா என் புருஷன் ஞானம் இருக்கானே சுத்த சூன்யம், அவங்க அண்ணன் குணசேகரன் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் தான் நடப்பார். நேற்று குணசேகரன் வந்து உன் பொண்டாடி நகை எடுத்து போட்டு சொல்லியிருக்காரு போல இருக்கு. உடனடியாக ஓடி போயிட்டு நகையை வாங்கிட்டு வந்து என் கையில் வளையல் மாட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு என் புருஷன் நல்லவன் எனக்காக மாறிட்டான்னு சொல்லி நம்ப முடியுமா? இல்லைக்கா, இப்போதைக்கு குணசேகரன் என்ன நினைக்கிறது தெரியுமா, நம்ம வீட்டு பெண்களை குஷிப்படுத்தி வைங்க, அதுக்கப்புறமா தர்ஷன் கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்காரு. நாம் எக்காரணம் கொண்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடாது, நம்ம கொள்கையில் நம்ம விடாபடியாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த வீட்டில் இன்னொரு பிரச்சனை வெடிக்க தான் போகுது. குணசேகரன் என்ன தான் வந்து இப்போதைக்கு சாந்தமாக இருந்து அவங்க தம்பிகள் மூலமாக ஒரு சில காய்கள் நகர்த்தி அந்த வீட்டு பெண்களை சமாதானப்படுத்தினாலும் கடைசியில் அவங்க முரண்டு பிடிச்சிக்கிட்டு நீ இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதரா குணசேகரான்னு சொல்லி அவங்க சொல்ல தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்குது, என்னென்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.